நல்லா புரிஞ்சுக்கங்க. உடல் மூலமாக இறைவன் செயல்படுகிறார். அதுக்கு இறைவன் பேர் வச்சுக்கோங்க, பிரபஞ்சம்னு பேர் வச்சுக்கோங்க, சித்தர்கள்னு பேர் வச்சுக்கோங்க, கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான் வச்சுக்கோங்க, பெருமாள்னு வச்சுக்கோங்க, பேரொலின்னு வச்சுக்கோங்க, வள்ளலார்னு வச்சுக்கோங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க பேசுறீங்கன்றதுனாலும் அது உங்க வாயும் இல்ல, அது உங்க டாக்கும் இல்ல, அது உங்க எனர்ஜியும் இல்ல, அது நீங்களே இல்ல. அப்ப உங்க வாய் மூலியமா எது பேசுது? ஏதோ பேசுது. அதுக்கு பேர் எது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று பேசுது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் தப்பு தப்பா பேசுறது, அசிங்கமா பேசுறது, தப்பு தப்பா நினைக்கிறது அதுதான் பேசுதா? அதையும் அதுதான் பேசுகிறது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனா அது ஏன் அப்படி பேசுதுன்னா, அப்படி உங்களை பேச விட்டுட்டு இதை அவன் கவனிக்கிறானான்னு பாக்குது. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ஆழமான கருத்து. முதல்ல இந்த வாய் வழியா பேச விட்டுட்டு அதை அவன் அவேர்னஸோட விழிப்புணர்வோடு கவனிக்கின்றானா என்று அது பார்க்கிறது. எது பார்க்குது? ஏதோ பார்க்குது. அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப இதை உணர்த்துறதுக்கு ஒரு ஆட்கள் என்பது நமக்கு நிச்சயம் அவசியம். இல்லைன்னா புரியாது, டவுட் வந்துடும். திருமூலர் மிக தெளிவாக மிக அழகாக எழுதுகிறார். எப்படி? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுர் சிந்தித்தல் தானே. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? மகாவிஷ்ணுன்னு ஒரு குரு வருவாரு, அவர் பேரை சொல்லிக்கிட்டே இரு, மகாவிஷ்ணுவை நினைச்சுக்கிட்டே இரு, மகாவிஷ்ணு பேரை சொல்லு, மகாவிஷ்ணு மந்திரத்தை சொல்லு. அப்படியா? சரி, இந்த மகாவிஷ்ணு வேணாம், அந்த மகாவிஷ்ணு என்ன சொல்ல வராங்கன்னா, வெளியே இருந்து சூழ்நிலை உங்களுக்கு உண்மையான விஷயம் என்ன என்பதை எப்பயாவது தான் காமிச்சு கொடுக்கும். எப்ப காமிச்சு கொடுக்கும்? எப்பயாவது தான் காமிச்சு கொடுக்கும். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா போற போக்குல யாரோ ஒருத்தர் மூலியமாக அந்த தகவல் உங்கள் காதுகளுக்கு வரும். ஆனால் தெளிவா புரிஞ்சுக்கணும், ஆனால் இறுக்கமா புடிச்சுக்கணும். இறுக்கமா புடிச்சுக்கலாம். லாஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்ன காரணம் சொல்றேன் கேளுங்க. இது ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சுலபமா ஈஸியா இன்னைக்கு இந்த மேடைக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறேன். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மனிதர்கள் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் என்ன அவசியம்னு கேட்கறேன். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணவங்க நேர்ந்து விட்டு வந்திருக்காங்களா? ஏதாவது குலதெய்வத்துக்கு நேர்ந்து விட்டு வந்திருக்காங்களா? இல்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் இப்ப என்ன விட்டுருங்க, நான் ஒரு பிச்சைக்காரன், ஒரு பைத்தியக்காரன், லிஸ்ட்லயே சேர்க்காதீங்க. நீங்க என்னை எதுலையுமே வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா அப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். கரெக்டா? நான் உங்களை அப்படி நினைச்சோம், நீங்க என்ன இப்படி இல்லையே, நான் சொன்னேன் எனக்கு அது அப்படின்னு. அதனால என்னை எந்த லிஸ்ட்லயுமே வைக்காதீங்க. நான் அறிவிற் சிறந்த ஆன்றோர் பெருமக்களை பற்றி மட்டும் நான் பேச விழைகிறேன். இவங்க எந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்டு வந்தாங்க? மக்களுக்கு சேவை செய்யணும்னு. இவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது உங்களுக்கு சேவை செய்யணும்னு? எல்லாரும் ஈஸியா சொல்லலாம். ஈஸியா வாய் பக்கோடா மாதிரி தான் நான் போட்டா அரைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஈஸியா காசிப் பேசலாம். இந்த ஃபவுண்டேஷன் நடத்துறவங்க, சேவை செய்யறவங்க, சர்வீஸ் பண்றவங்க எல்லாம் பண்றதே பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தான். நைஸ், நைஸ் டு ஹியர். நீங்க உள்ள ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், உயிரே போயிரும். எங்க இருந்து எந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு தெரியாது. மக்களுக்கு சேவை செய்வது என்று சென்று விட்டாலே நீங்கள் தெளிவாக ஒண்ணுக்கு தயாராகிக்கணும். என்ன? எப்ப வேணாலும் ஜெயிலுக்கு போவீங்க, எப்ப வேணாலும் மிதி வாங்குவீங்க, எப்ப வேணாலும் அடி வாங்குவீங்க, எப்ப வேணாலும் அசிங்கப்படுவீங்க, எப்போது வேண்டுமானாலும் உங்கள் மானம் கெடுக்கப்படலாம். ஏன் கெடுக்கப்படலாம்? அது அப்படித்தான். அதுக்கெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நான் அதுக்குள்ள டீப்பாலாம் போக விரும்பல. இவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறேன். இதை எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு எதுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு வரம்ன்றதே தெரிய மாட்டேங்குது. ஏதோ கூப்பிட்டாங்க, சரி மகாவிஷ்ணுவை பார்ப்போம், இல்ல ஐயாவை பார்ப்போம், இல்ல அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்ப்போம். வீட்டில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு போய் அந்த மண்டபத்தில் உட்காந்தா ஏதாவது பாட்டு போடுவாங்க, டான்ஸ். இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. நிகழ்ச்சி என்ற ஒன்று எங்களை மாதிரியான பீப்புள் நடத்தணும்னா டெய்லி 4 நிகழ்ச்சி நடத்தலாம் கோயம்புத்தூர்ல மட்டும். அப்ப நான் தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லானா எத்தனை நிகழ்ச்சி பண்ணலாம்? இப்ப எங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பண்ணி பேரு வாங்கி புகழ் வாங்கி பணம் சம்பாதிச்சு வீடு? அப்படியா? அப்படி ஒரு அவசியம் இருக்கா என்ன? வாழ்வதற்கு பணம் இருந்தால் போதும் என்று உணர்ந்தவனால் மட்டும்தான் சேவையில் முழுமையாக பயணம் செய்ய முடியும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, சேவை செய்யணும்ன்ற எண்ணம் வருகிறது என்றாலே அவர் இறைவனின் பரிபூரண அருளை பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம். உங்களுக்கு அது புரியாது. இப்போ நம்மள மாதிரி மனிதர்கள், பின்னாடி இருக்கக்கூடிய ஆகச் சிறந்தவர்கள், பொது சேவை மனப்பான்மை மிகுந்தவர்கள்லாம் எதுக்கு இந்த உதவியை முன் செய்ய வராங்கன்னா, நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தர் இப்படி அனுப்ப முடியுமா உங்களால?
போடா போய் சேவை செய்ய, இனிமேல் நீ அம்மாவை நீ நினைக்க வேண்டாம், நீ அப்பாவை நினைக்க வேணாம், நீங்க பொண்டாட்டியை நினைக்க வேணாம், நீ பிள்ளைய நினைக்க வேணாம், போ இந்த நாட்டுக்கு போய் சேவை செய். எத்தனை பேர் அனுப்பிடுவீங்க உங்க குழந்தைங்கள? முதல்ல நீங்க போவீங்களா? எப்படி அப்ப உங்க குழந்தைங்களை அனுப்புவீங்க? ஆனா இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களை போன்ற பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன? பொழைக்க தெரியாதவன். என்ன பட்டம்? பொழைக்க தெரியாதவன். அவனுக்கு வாழ்க்கையை வாழ தெரியல, சூசகமா ஒரு சில விஷயம் பண்ண தெரியல, நேக்கு போக்கு தெரியல, வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு தெரியல. எப்படி? இத்தனை அவமானத்தையும் பட்டு, இத்தனை அசிங்கத்தையும் பட்டு, இத்தனை வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அந்த பட்டு, இந்த பட்டு, காஞ்சி பட்டு, எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு போட்டுங்க. அத்தனையும் பட்டு தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சாப்பாடு போடணும்ட்டு வரான்ல, அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேர் என்ன? முட்டாள். காசை சேர்த்து வைக்க தெரியல. இப்ப நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், சிம்பத்திக்காக சொல்ல, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். நான் லாஸ்டா எப்ப சாப்பிட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? 1.5 நாள் ஆச்சு. முந்தா நேத்து நைட்டு சாப்பிட்டேன், நேத்து மத்தியானம் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஃபுட் இல்லை, ஃபுட்டு மாதிரி, ஆனா ஃபுட் இல்லை. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சாப்பாடு கூட சாப்பிடாம டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மாற்றுத்திறனாளிகள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உயிரை கொடுத்து நாங்கள் போராடி களத்தில் நிற்பதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க பில்டப் பண்றதுக்கு இல்ல. we are already settled mentally, physically, financially, soulfully, willfully. எத்தனை லீ இருக்கோ அத்தனை லீ போட்டுங்க, எல்லாத்துமே we are settled. எங்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை பிறரை வாழ வைக்க தெரிந்த எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு இறைவன் சொல்லி கொடுத்திருப்பாரா மாட்டாரா? அவ்வளவுதான் என் கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று இருக்கும்போது, நான் உங்களை குறை சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும், புரிதல் பத்தலன்றதுக்காக பேசுறேன். நமது மக்களுக்கு இன்னைக்கு எப்படி ஆகி போட்டுச்சு அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா, பிற உயிர்களின் நலன் கருதுவது என்பதும், பிற உயிர்களின் நலன் கருதி வாழ்வது என்பதும், பிற உயிர்களுக்காக நாம் நம்மையே அர்ப்பணிப்பது என்பதும் இந்த வாழ்க்கையில என்னமோ ஒரு மிகப்பெரிய பாவச் செயல் மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி ஆயிப்போச்சு. எல்லாருக்கும் சித்தர்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? யாரோ ஒரு சித்தர் உங்க கண்ணு முன்னாடி போறாரு, பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரிஞ்சுக்கங்க, XYZ who ever it may be, யாரா வேணா இருக்கட்டும், அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்களா மாட்டீங்களா? உங்க வீட்டுல ஒருத்தர் சித்தராகிறதுக்கு எத்தனை பேர் அலோவ் பண்ணுவீங்க? அவ்வளவுதான் அவேர்னஸ் இருக்கு. பெரிய பொருளாம், அதுக்கு பேர் என்ன? பெரிய பொருள். அதை இன்னும் அழகா சொல்றாங்க, அரிய பொருளே அவினாசி அப்பா. என்ன சொல்றாங்க? அரிய பொருளே அவினாசி அப்பா. அந்த அரிய பொருள், பெரிய பொருள் தான் சேவை. அதோட வேல்யூ தெரியாம தனக்கென்று ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சுயநலத்தில் வாழ்கிறான், பேராசைகள் வருகிறது, ஆசைகள் துன்பங்களில் அகப்பட்டு விடுகிறான். இறுதியில் மல ஜலம் கழிக்கக்கூடிய வழியாக அவனது உயிரானது வெளியே சென்று மீண்டும் அடுத்த பிறவியை எடுக்கிறான். அப்ப இந்த உலகத்துக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்கிறேன் நான். ஒரு நல்ல பாடம் என்பது, ஒரு நல்ல ஞானம் என்பது பிற உயிரை வாழ வைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா, இல்ல நீ மட்டும் நல்லா வாழுன்னு சொல்லி கொடுக்கணுமான்னு கேட்கிறேன். சரி, இப்ப நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இப்ப நாங்களும் இருக்கிறோம்னு வச்சுப்போம், என்ன பண்ணுவீங்க? வேற யாராவது வந்துருவாங்கன்றீங்களா? சரி, அவங்களும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வேற செட் ஆஃப் பீப்புள்னு ஒரு 1000 பேர் வருவாங்கன்றீங்களா? அவங்களும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? See, we are facing many difficulties. பெரும் அவமானங்களையும், பெரும் அசிங்கங்களையும், பெரும் வலி வேதனைகளையும் மனதளவிலும் உடல் அளவிலும் நான் மட்டுமல்ல, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கர்மத்தையே யோகமாக செய்கின்ற சேவை மனப்பான்மையில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் தன்னை முன்னிறுத்தாமல் பிற உயிர்களின் நலன் கருதி முன்னே நிற்கிறார்கள். நம்ம ஆனா அவர்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்காம ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்காக வர்றோம். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீ என்னை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யாரோ ஒருத்தர் ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க போறோம், யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க போறோம். அங்க போய் சும்மாவா இருக்கு, கல்யாணத்துக்கு போய் அந்த பாத்தியாடி அந்த நகை எவ்வளவு போட்டிருக்கா பாரு, ஏதுரி இவளுக்கு இவ்வளவு காசு, பாத்தியா இவ்வளவு, இந்த மாப்பிள்ளை இவ்வளவு பெரிய கார் வாங்கி கொடுத்துறோம், ஏது இவங்களுக்கு இவ்வளவு காசு? உங்ககிட்ட காசு கேட்டாங்களா அவங்க? உங்ககிட்ட வாங்கினாங்களா அவங்க? ஏன் இந்த மனம் இப்படி அலைந்து திரிகிறது என்று நான் கேட்கிறேன். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க தானே? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாவே நீங்க இன்னும் 100 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், இல்லைன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. இது சாபம் இல்லை, சத்தியம். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலே நான் என்ன பண்ணணும்?
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைக்கணும், அப்புறம் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் வாழ்க்கையின் ஒரு பகுதிக்கு அதை கொண்டு வரணும், அப்புறம் பழக்கமா மாத்தணும், அப்புறம் வழக்கமா மாத்தணும், அப்புறம் வாழ்க்கையாவே மாத்தணும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது! 10 புக்கை ஒன்னா படிச்சு நான் அறிவாளி என்று காட்டுவதற்கு பேர் கல்வி அல்ல, புரிஞ்சுக்குங்க. அதுக்கு பேர் அகங்காரம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தர் பேசும்போது கூட எவ்வளவு அழகா பேசுறான் அப்படி ரசிக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான கல்வி. அது முடியுதா உங்களால? அவர் 2 பாயிண்ட் சொல்லவே அது அப்படி இல்லை இது இப்படித்தான் சொல்லி நீங்க 10 பாயிண்ட் சொல்றீங்க. அந்த இன்டெலிஜென்ஸை காட்ட வேண்டிய இடத்துல காட்டலாம். இன்டெலிஜென்ஸை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் நான் காட்டிட்டு இருப்பேன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டும் என்கின்ற உதவிகளோ பொருட்களோ அருளோ இறையருளோ கிடைக்குமா? இதுதான் என் கேள்வி. எங்க போனாலும் எடுக்கின்ற மனநிலையிலே நாம் இருக்கிறோம், கொடுக்கின்ற மனநிலையில் நாம் இருக்கிறோமா? இல்லை. நீங்க என்னை என்ன பண்ணாலும் இந்த உண்மையை தான் பேசுவேன். ஏன்? உண்மை பூரா அங்கதான் இருக்கு. ரமண மகரிஷி கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்களாம், ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது. அவர் யாருக்கு பசிக்குது அப்படின்னு கேட்டாராம். ஐயா எனக்கு ரொம்ப எந்த பொருட்களை பார்த்தாலும் ஆசையாக வருகிறது. யாருக்கு ஆசை வருதுன்னு பாருன்னார். ஐயா எனக்கு சில அருள் அனுபவங்கள்லாம் கிடைக்கணும். யாருக்கு அருள் அனுபவம்லாம் கிடைக்கும்? கடுப்பாயிட்டாங்க முன்னாடி இருந்தவங்க. ஐயோ என்ன எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் யாருக்கு வருதுன்னு பாரு, யாருக்கு வருதுன்னு பாரு, யாருக்கு வருதுன்னு பாரு, யாருக்கு வருது, உனக்கு வேற பதிலே தெரியாதன்ற அளவு கோபம். இப்ப ரமண மகரிஷிக்கு அறிவு இல்லம்பீங்களா நீங்க? அவர் ஏன் எதுக்கு எடுத்தாலும் அந்த இடத்துலயே போய் நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நான்றது மட்டும் என்னன்றது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. மொத்த பிரச்சனையும் அந்த நான்றதுல தான் இருக்கு. அந்த நான் என்பதை மட்டும் ஒருவன் முழுமையாக உணர்ந்து விட்டான் என்றால் அவன் வந்த வேலையும் முடிச்சிட்டான் அர்த்தம், இறைவனாகவும் மாறிவிட்டான் என்ற அர்த்தம். அந்த நான் என்கின்ற தன்மையை அழித்து கொண்டு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி காணாமல் போக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த சேவை செய்யக்கூடிய சர்வீஸ் மைண்டடா இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள். இப்ப என்ன கேட்டீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல எண்ணில் அடங்காத சேவைகளை நான் செய்துள்ளேன். என்னால ப்ரூஃப் காட்ட முடியும். ப்ரூஃப் எடுத்து வைக்கல, தேவைப்பட்டால் காட்ட முடியும். இது பெருமைக்காக அல்ல. இப்ப இவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா வாரம் இல்ல டெய்லி என்னால இந்த உதவியெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லி காட்டுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எப்படி இறைவன் அருள் செய்வார் சொல்லுங்க? என் குழந்தைகள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கு இறைவன் எப்படி அருள் செய்வார் சொல்லுங்க? ஒரு தாய் என்பது என்ன? தன் குழந்தையை மட்டும் பத்திரமாக அரவணைப்போடு ஆத்மார்த்தமாக பார்த்து கொள்பவர் தாயா, அல்லது எல்லா உயிர்களும் என் குழந்தைதான், எல்லாமே இறைவனின் குழந்தைதான், எல்லா குழந்தைகளுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்று நினைப்பவர் உண்மையான தாயா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப உங்களுக்கு வயசு 80ன்னு வச்சுங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 80 வருஷம் ஆயிடுச்சு. எதை? என் குழந்தைய மட்டும் பார்க்க கூடாது போல, எல்லா குழந்தையும் ஒன்னா பார்க்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே 80 வயசு. நீங்க எப்போ போய் நீ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்னா, துரியம், ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம், துவாதசாந்தம், அருட்பெருஞ்சோதிகள் எப்போ போறது இதுக்கெல்லாம்? இப்ப என் ஃபீலிங் என்னன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? என் வருத்தம் என்னன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்னோட ஆதங்கம் என்னன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என் கோபத்துக்கு காரணம் என்னன்றது புரியுதா புரியலையா? இதை சொல்லிக் கொடுக்காம நம் உயிர்களுக்கு எதை சொல்லிக் கொடுப்பது என்று நான் கேட்கிறேன். செத்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவி வேணான்ற கல்வியை சொல்லிக் கொடுக்கணுமா? செத்ததுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் இங்கு பிறந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிணிகளை அனுபவிக்கக்கூடிய இந்த அகங்காரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? இப்ப இதை நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் இன்னார் உங்க குழந்தைகள். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கே தெரியாம நம்ம எங்க போய் நம்ம குழந்தைக்கு சொல்றோம்? இதுக்கு ஞானம் வேணும்ன்றது அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா போதும் ஞானம் வந்துடும் தானா. இட்ஸ் சோ டீப், சோ டீப். உங்களுக்கு ஞானம் வரணும்னு நினைக்காதீங்க, வராது. அது அகங்காரம். there is a need. when there is a need you won't get achieved. You won't achieve. When there is no need, you will get everything. That's called emptiness, that's called sunya, that's called nothingness, whatever it may be. எப்போது உங்கள் மனதை பிற உயிரின் நலனுக்காக நான் பயன்படுத்துறேன் நினைச்சிட்டீங்கன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞானம்னா என்ன தெரியுமா? இன்னொரு உயிருக்காக, சம்பந்தமே இல்லாத உயிருக்காக வாழ்றதுக்கு பேர் ஞானம். அவ்வளவுதான். பிற உயிர்களின் நலனுக்காக நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்கு பேரு ஞான பாதை. எப்ப கத்துக்கிறது? இத
1000 பேர் 1000 சொல்லலாம். ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சா இப்படி சம்பாதிக்கலாம், ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சா அப்படி சம்பாதிக்கலாம். தப்பா இருந்திருந்தா எல்லாரும் பூரா பேரும் ஜெயிலில் உட்காந்துருப்பான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எப்படி ஒரு கவர்மெண்ட் எப்படி ஏமாத்த முடியும்? எவ்வளவு ஒரு 1000 பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், அதெல்லாம் வேற. தட் இஸ் செகண்டரி. we don't consider all those things. we are very clear. we are very very clear. மகாபாரதத்துல குருநாதர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அந்த கிளியோட கண்ணுக்கு டைரக்டா அம்பு விடணும்னு சொன்னப்போ ஒருத்தனை கூப்பிடுறாரு. உனக்கு என்னடா தெரியுது? சார் எனக்கு மரம் தெரியுது. அட போடா நீ வேலைக்கு ஆக மாட்ட. அடுத்து என்ன கூப்பிட்டா? அடுத்து ஒரு ஆள் வர, உனக்கு என்ன தெரியும்? சார் எனக்கு அந்த இலை தெரியுது. நீ வேலைக்கு ஆக மாட்ட போ. அடுத்த ஆளை கூப்பிடுறாரு, உனக்கு என்ன தெரியும்? அந்த கிளை தெரியும். ஐய நீ வேலைக்கு ஆக மாட்ட போடா. அர்ஜுனனை கூப்பிடுறாரு குருநாதர். அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது? ஐயா எனக்கு கிளியின் கண்கள் மட்டும் தெரிகிறதுன்னாராம். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவன் தானே போக்கஸ்டா இருப்பான், அவனுக்கு தானே கிளி விழுகும். இப்ப நீங்க கேட்காதீங்க அர்ஜுனர் ஜீவகாருண்யத்தில் இல்லையான்னு. எனக்கு சொன்னாங்க, நான் சொல்றேன். அர்ஜுனர் ஜீவகாருண்யத்தில் இருந்தான்னு, இல்லாட்டி எனக்கு என்ன? அவர்கிட்ட இருந்து என்னென்ன நல்ல விஷயத்தை எடுக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கலன்னா சத்தியமா சொல்ற நல்லா இருக்க மாட்டீங்க. இது சாபம் அல்ல, சத்தியம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் எப்போதும் சுடத்தான் செய்யும். சத்தியம் எப்போதும் என்ன பண்ணும்? அது சுடும். அதனாலதான் அதுக்கு பேர் சத்தியம். அதனாலதான் பல பேருக்கு சத்தியம் வேணா, எனக்கு சுகமான பொய்களே போதும் என்று வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே. வார்த்தையை கவனிக்கணும். பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. இப்ப சொல்லுங்க, எதை பேசணும்? எதை பேச வேண்டும்? 1000 பேர் எதிர்த்து நின்றாலும் மன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயங்கள் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அத்தனை 1000 உயிர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா சத்தியத்தை பேசணுமா, பொய்ய பேசணுமா? சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்கும் போது என் உயிர் போனாலும் பரவாயில்லன்ற தைரியம் வரணும். உங்களுக்கு சத்தியத்தை பேசுறதுக்கே பயம் இருக்கு. எங்க இப்படி பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசுங்கன்னு சொல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுங்க, ஒரு 4 வாரத்தை பேசுங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க, உங்க பொண்டாட்டிகிட்ட பேசுங்க, உங்க புருஷன்கிட்ட பேசுங்க, உங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுங்க. அதுக்கே முடிய மாட்டேன். காரணம் என்ன? நான் சொல்றத அவன் கேட்க மாட்டானே. இது எங்க போய் நான் முட்டிக்கிறது? நல்லதை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? உங்க குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? எவ்வளவுதான் என் கேள்வி. பதில் சொல்லுங்க. ஓகே, நல்லதுன்னா என்ன? பதில் சொல்லுங்க. வாட் டு யூ எக்ஸாக்ட்லி மீன் பை நல்லது அண்ட் கெட்டது? நல்லது கெட்டதுன்னா என்ன சொல்லுங்க? see I am a law abiding citizen. நான் சட்ட திட்டங்களை மதிக்கிறேன், எல்லாவற்றையும் மதிக்கிறேன், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நான் என்ன கேட்கிறேன்? வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட்? பதில் சொல்லுங்க. உண்மை, நேர்மை, சத்தியம். நான் இன்னும் சப் கேட்டகரி போனா மாட்டிப்பீங்க நீங்க. அதனால இங்கே கட் பண்ணிடுறேன். தெரியாது நமக்கு அந்த உண்மைனாலும் என்னன்னு தெரியாது, நேர்மைனாலும் என்னன்னு. இதெல்லாம் வார்த்தைகளாக மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தர்மம்னா யாருக்கா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் மகாபாரதத்துல கேட்டது தம்பி. நீங்க என்ன தம்பி 22ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்கறீங்க. அப்படித்தானே? தர்மம்னா என்ன? தர்மமே நமக்கு என்னன்னு தெரியல. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது என்ன? தர்மத்தின்படி வாழு. உங்களுக்கே தெரியல உங்க புள்ள எப்படி வாழ்வான். நீங்களே ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்றீங்க. எப்படி? காலையில எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலை பார்க்கணும், அங்க போகணும், இங்க போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைகளை பார்க்கணும். நீங்களே ஒரு மிஷின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க புள்ள நல்லா வாழணும்னு நினைப்பீங்களா, இல்ல இதே மிஷின் வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போட்டுன்னு நினைப்பீங்களா? இப்போ உங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்கு? நாங்களாம் நல்லா தானடா வாழ்றோம், எங்களுக்கு என்னடா குறைன்னு தெரியுது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தர்மம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதே பல பேருக்கு தெரியல. இப்ப சமீபத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன். அங்க ஒரு ஐயர் ஒருத்தர் இருந்தார். அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட பேசும்போது என்னை ரொம்ப ஆழமாக பாதித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் அவர் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எப்படியா இந்த அளவுக்கு நீங்க உதவி பண்றீங்க? எனக்கு உண்மையா இந்த தர்மம் பண்றவங்க எல்லாம் பார்த்தா, நான் வரேன் தர்மம்னா என்னன்றதுக்கு வரேன், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் வரேன். அவர்கிட்ட நான் பார்த்து கேட்டேன், ஐயா எப்படியா உங்களால இருக்க முடியுது? அப்ப நான் அவர்கிட்ட நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்களது முன்னோர்கள், உங்களது ஆன்றோர்கள், உங்களது சான்றோர்கள் உங்களை தர்மம் பண்ண சொன்னாங்களான்னு கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? உங்களது முன்னோர்கள், உங்களது ஆன்றோர்கள், உங்களது சான்றோர்கள் உங்களை தர்மம் பண்ண சொன்னாங்களாயான்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? இல்லங்க தம்பி, என்ன தர்மம் பண்ண சொல்ல, தர்மத்தை காப்பாத்த சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை அது! தர்மம் பண்றதுக்கும் தர்மத்தை காப்பாத்துறதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு.
நமக்கு இன்னும் தர்மம்னா என்னன்னே தெரியல. அது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒர்க். ரெண்டாவது தர்மம் பண்ணணும், இது ரெண்டாவது ஒர்க். மூணாவது லாஸ்ட் தான் தர்மத்தை காப்பாற்றணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா? அந்த இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 100-200 பேர்கிட்ட நான் கேட்கிறேன். இன்னைக்கு நான் அதிக டைம் எடுத்துக்க விரும்பல, உங்களுக்கு புரிய வைக்கணும், இந்த லைட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த விழிப்புணர்வை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் நானே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்கன்னா போனேன், உட்கார்ந்த, ஷீல்டு கொடுத்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், வந்தெல்லாம் இருக்க மாட்டேன். நாளைக்கு நிரந்தரம் இல்லை என்று நினைப்பவன் நான். இன்னைக்கு தூங்குனா நாளைக்கு உயிரோட எந்திரிப்பனான்னு தெரியாது, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் வாழ்க்கை. அப்ப நான் இதை எப்படி பார்க்கறேன் இந்த வாய்ப்பு அப்படின்னா, இந்த வாய்ப்பை இறைவன் இந்த 200 பேருக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக என்னை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மகாவிஷ்ணு மாதிரியே எல்லாரும் வந்துடணும்னு நான் சொல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, தர்மத்தின் பாதையில் அனைவரும் வர வேண்டும். இப்ப சொல்றேன் தர்மம்னா என்னன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. தர்மம் அப்படின்னா பொருளாக கொடுப்பது அல்ல. பொருளாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தானம். தர்மம் அப்படின்னா என்னன்னா வாழ்ந்து காட்டுறதுன்னு அர்த்தம். தர்மம்னா என்ன? வாழ்ந்து காட்டுதலிற்கு பெயர் தர்மம். அது என்னங்க தர்மம்? அது எப்படிங்க தர்மம்? நீங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆளு ஒரு இன்டர்வியூக்கு வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு வேலை ரெடியா இருக்கு, ஆனா உங்களோட கொடூரமான மோசமான நிலையில ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அந்த வேலை கிடைச்சே ஆகணும், ஆனா உங்களுக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா தர்மம்னா என்னன்னா, ஒரு கற்பூரம் எப்படி தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, ஒரு ஊதுபத்தி எப்படி தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு நறுமணத்தை கொடுக்கிறதோ, அதுபோல தர்மத்தின் பாதையில் நிற்கக்கூடிய ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒருவன் தனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை அந்த உயிர் நல்லா இருக்குன்னா அந்த வேலையை அங்க அர்ப்பணிச்சிருவான். இதுதான் தர்மம். இதை நான் கைதட்டுறதுக்காக சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும் தெரியுமா இந்த வேலையை பண்றதுக்கு உங்களுக்கு? எனக்கு யாரு சோறு போடுவா, அடுத்து போனா வேலை கிடைக்குமா, இங்க இவனுக்கு நான் அந்த வேலையை கொடுத்தேன்னா மேனேஜர் என்னைய திட்டுவாரா, எத்தனை கேள்விகள் வருகிறது. எஸ் ஆர் நோ? அப்ப தர்மம் பண்றதுக்கு தைரியம் வேணுமா வேணாமா? எவ்வளவு பெரிய தைரியம் வேண்டும். இந்த தர்மத்தை இன்று நாம் இழந்து விட்டோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த தர்மம் இருந்தால் மட்டும்தான் பூமி சரியாக சூரியனை சுற்றி வரும். பூமியில் எப்போது தர்மம் குறைகிறதோ பூமியினுடைய சுழற்சியில் மாற்றம் ஏற்படும். பூமியினுடைய சுழற்சியில் எப்போது மாற்றம் ஏற்படுகிறதோ சூரியனில் மாற்றம் ஏற்படும், பஞ்சபூதங்களில் மாற்றம் ஏற்படும். சீக்கிரம் செத்து போயிடும், இங்க ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. இப்ப சொல்லுங்க, இந்த பூமி தர்மத்துல சுத்துதா அதர்மத்துல சுத்துதா? எப்படிடா நான் நம்புறது? அடுத்த கேள்வி. நீங்க தூங்கினாலும் தூங்கலனாலும் எந்திரிச்சாலும் எந்திரிக்கலாம், சூரியன் ஒளி கொடுக்குதா கொடுக்கலையா? நீங்க குடிச்சாலும் குடிக்கலனாலும் தண்ணி ரெடியா இருக்கா இல்லையா? நீங்க சுவாசிச்சீங்கனாலும் சுவாசிக்கலனாலும் காற்று வருதா வரலையா? இப்ப சொல்லுங்க, பூமி தர்மத்துல இருக்கா அதர்மத்துல இருக்கா? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், யார் என்ன பண்ணாலும் சரி, என் மாச சம்பளத்தை எல்லாருக்கும் உதவி செய்வேன். எத்தனை பேர் இருக்கீங்க? யார் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்கிட்ட நான் என்ன இருக்கோம், பொருளாக பணமாக மட்டுமல்ல, அட்வைஸா, அறிவா, உதவியா, ஞானமா, நாலேஜா, லவ்வா, அக்செப்டன்ஸோட எத்தனை பேர் கொடுக்கறதுக்கு இங்க தயாரா இருக்கும்? எப்படி அப்புறம் பூமியில தர்மம் நல்லா இருக்கும்? கொடுத்தீங்கன்னா பாராட்டுறேன், 200% உங்களை எல்லாம் பாராட்டுறேன். சிவபெருமானின் அருளினாலும் முருகப்பெருமான் அருளினாலும் எல்லாம் அல்ல அனைத்து மதங்களுக்கும் பொதுவான அந்த இறைவன் அருளினாலும் இந்த மனநிலையில் வாழக்கூடிய அனைவரும் பிறவில்லா பெருவாழ்விற்கு போவீர்கள். பாராட்டுகிறேன், மாற்று கருத்தில்லை. மற்றவர்களோட நிலைமை இப்ப குழந்தைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் இன்னும் சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சிடறேன். நீங்க ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அந்த 5 லட்சம் கொடுக்கலன்னா உயிர் போயிடும். அந்த 5 லட்சம் கொடுக்கலன்னா டக்குன்னு ஒருத்த வரா, உங்க கஷ்டத்தை பாக்குறான், 5 லட்சம் கொடுக்குறான், வச்சுக்கிட்டு போறான். இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவரை பார்த்தா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, நீ திருப்பியும் கொடுக்க வேண்டான்றான். அந்த ஆளை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடவுளாக தெரிவார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த 5 லட்சம் தரக்கூடிய ஆள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த கொடுக்கிற இடத்துல நீங்க ஏன் இருக்க கூடாது? எப்பயுமே ஏன் வாங்குற இடத்துலயே இருக்கிறீங்க? சரி, 5 லட்சம் முடியல தம்பி, 50 ரூபா கொடுங்க தம்பி. 50 ரூபாயும் முடியல தம்பி, 5 ரூபா கொடுங்க தம்பி. 5 ரூபாயும் முடியல தம்பி, 1 ரூபா கொடுங்க தம்பி. 1 ரூபாயும் முடியல தம்பி. ஏதோ உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஏதாவது கொஞ்சோண்டு எடுத்து கொடுங்க அவருக்கு தம்பி. அதுவும் முடியல தம்பி. லஞ்ச் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா, அதுல ஒரு கைப்பிடி அள்ளியாவது சாப்பாட்டை கொடுங்க தம்பி. அதுவும் இல்ல தம்பி. வீட்டுல கொஞ்சம் சக்கரை வச்சிருக்கீங்களா, மண்டவெல்லாம் வச்சிருக்கீங்களா, அள்ளி எறும்பு புத்துக்கு போடுங்க, கரையான் புத்துக்கு போடுங்க. அதுவும் இல்ல தம்பி. எதுவுமே இல்லையா? சரி, இந்த உயிர் நல்லா இருக்கட்டும் சொல்லி உட்கார்ந்து மெடிடேட் ஆகுது பண்ணுங்க. ஏன் எதுவுமே முடியலன்னா எப்படி? இதுதான் தர்மம்ன்ற. ஃபைனலா சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிற உயிர்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. இல்லை என்றால் உங்களால் நிச்சயமாக நன்றாக இருக்க முடியாது. முன்னே இனிக்கும், பின்னால் முழுவதும் கசக்கும் விஷம்.
முன்னால் முழுவதும் கசக்கும், பின்னால் முழுவதும் இனிக்கும். சிவம். உங்களுக்கு சிவம் வேணுமா விஷம் வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் வலி வேதனைகளை தாங்கிக் கொள்பவன் உச்சம் தொடுகிறான். ஆரம்பத்திலேயே சுகமா வாழணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கை ஃபுல்லா அடுத்த ஜென்மத்திலையும் அதுக்கடுத்த ஜென்மத்திலையும் வலி வேதனைகளை அனுபவிக்கிறான். காரணம் என்ன? புல்லாய் பூடாய் பாம்பாய் தேலாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமத்துள். எப்படி எழுதுறாரு பாருங்க. எவல்யூஷன் ப்ராசஸ். இங்கிலீஷ்ல எவல்யூஷன் ப்ராசஸ்னா டீசென்ட். நம்ம மாணிக்க வாசகர் புல்லாய் பூண்டாய்னு பாடினா எப்படி தெரியுது? கேவலமா கன்றாவே ஏதோ பாடி வச்சிருக்கிறாரு. இது எங்க போய் நம்ம முட்டிக்கிறது? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. உள்ளதான் இருக்கு மொத்த மேட்டரும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இந்த உண்மையை தெரியாம பல லட்சம் கோடி பிறவிகள் எடுத்தவங்க ஏராளம். உலகம் 1000 சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். உள்ளுக்குள்ள நீங்க உண்மையா இருக்கணும், தர்மத்தின் பாதையில் இருக்கணும், சத்தியத்தின் பாதையில் இருக்க வேண்டும். அந்த தன்மையில் இருப்பவருக்கு மட்டும்தான் இந்த எட்டா கனியான இந்த ஞானக்கனி கிடைக்கும். ஒரே ஒரு கதையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். எத்தனை பேர் இந்த 2 பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? 3 வயதில் ஞானம் பெற்றவர். பசியில் அழுகிறாரா? 3 வயசுல என்ன பண்றாரு? பசியில அழுகிறாரு. பார்வதி தாய் காட்சி கொடுத்து தனது மார்பில் பால் கொடுக்கிறாள். யாருக்கு? அப்ப பாத்துங்க ஞான சம்பந்தருக்கு என்ன ஞானம், எப்பேற்பட்ட தெய்வ குழந்தைன்னு பாத்துங்க நீங்க. இப்போ திருநாவுக்கரசர், அவருக்கு ஞானம் கிடைச்சப்ப வயது 80 சம்திங், 80+ தான் அவருக்கு ஞானம் கிடைக்குது. 80 வயசுக்கு மேலதான் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. அப்புறம் கரண்டிய கையில தூக்கர் தெரியல. திருநாவுக்கரசர் அப்பர்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த நால்வர். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? கரண்டிய கையில புடிச்சு சிவனடியார்களுக்கு எல்லாம் உளவார பணிகள் செய்ய தொடங்குகிறார். என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை உங்களுக்கு? என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னா என்ன? நான் பிறந்ததே வேலை பார்க்கறதுக்கு தான். யாருக்கு? எனக்கா? இந்த ஊருக்கே. அப்படி கர்மயோகத்தில் ஞானம் பெற்றவர். கர்மயோகம் பண்ணா எப்படிங்க ஞானம் கிடைக்கும்? சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த கதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். திருநாவுக்கரசர் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கிறார், கேரட் கட் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு குருகுலத்துல. அந்த குருநாதர் ஒருத்தர் வர்றார். இவர் 2-3 டைம் கூப்பிடுறாரு, இவர் திரும்பவே இல்லை. ஒரு கட்டத்தில் கட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கத்தியும் அப்படியே நின்று விட்டது. அந்த குருகுலத்துல மொத்தம் 200-300 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஞானின்னு அனௌன்ஸ் பண்ணல. 4 டைம் கூப்பிட்டு திரும்பாதவனா அடுத்த ஞானி இவன் தான் அனௌன்ஸ் பண்றாரு. உங்களுக்கு எப்படி இருக்குது கேட்கும் போது? கிறுக்கனா அந்த ஆளு? அப்படித்தானே தோணுது. பைத்தியமா அந்த ஆளுக்கு? காய்கறி கட் பண்றவனுக்குலாம் ஞானின்ற பட்டம் கொடுத்த இப்படித்தான் உங்க அறிவுல பார்த்தா அவ்வளவுதான் தெரியுது. அஞ்ஞானம். மெய்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, காய்கறி கட் பண்ண கட் பண்ண கட் பண்ண கட் பண்ண முதல்ல கத்தி காணாம போகுது. காணாம போகுதுன்னா கண்ணுல இருந்து காணாம போல, உணர்வில இருந்து காணாமல் போகிறது. அப்புறம் நான் கத்திய புடிச்சிட்டு இருக்கின்ற அந்த நான் என்கின்ற தன்மை காணாமல் போகிறது. பாருங்க அவரோட உருக்கம், அந்த வேலையில் அவர் ஈடுபடக்கூடிய மனோலயம் 100% இருக்கும்போது அங்க கேரட்டும் இல்ல, கத்தியும் இல்ல, அங்க அவரும் இல்ல, திருநாவுக்கரசரும் இல்ல. அப்பனா என்ன? அங்க ஒண்ணு இல்ல, சூன்யம். கண்ணில் பாத்தீங்கன்னா தெரியும், உணர்வும் மனமும் காணாமல் சென்று விட்டது. இப்ப சொல்லுங்க இவர் ஞானியா இல்லையா? இப்ப சொல்றேன் அவரோட கதைய. ஞான சம்பந்தர் ஒரு கோயில்ல ஒரு படிக்கட்டுல ஒரு பாட்டு பாடுறாரு. அவரோட ஞானத்துல சிவபெருமான பற்றி பாடுறதுனால சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். ஒவ்வொரு பாட்டு சிறப்பா பாடினா ஒவ்வொரு படிக்கட்டுல ஒரு தங்க காசு வைப்பார். டக்குன்னு மேஜிக்கலா வரும். இது நடந்தது. இந்த பக்கம் ஞான சம்பந்தர் ஒரு சூப்பரா ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு தங்க காசு வருது. இவர் ஒரு பாட்டு பாடுறார், ஞானம் வந்துரும். உடல் அழியா அழியா அப்புறம் ஞானம் வந்துரும் தானே. மனம் காணாமல் போனாவே ஞானம் வழியும். வார்த்தைகள் மொத்தமும் ஞான விளக்கமா தான் வரும். பாடுறாரு, மறுபடியும் ஒரு பாட்டு பாடுறாரு, இவருக்கு ஒரு தங்க காசு. மறுபடியும் ஒரு பாட்டு பாடுறாரு, இவருக்கு ஒரு தங்க காசு. இப்படியே ஒவ்வொரு படியா பாடிட்டு மேல போறாங்க. எல்லா படிக்கட்டுகளையும் பாடி முடிச்சு தங்க காசுலாம் வாங்கி கடைசியில கதவை சிவபெருமானை ஓபன் பண்ணா உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து இந்த தங்கத்தை என்கேஷ் பண்றதுக்காக போறாங்க. என்கேஷ்னா தெரியுமா? பணமா மாத்திரக்காக போறாங்க. திருஞான சம்பந்தர் அவர்களுடைய தங்கத்தை விட திருநாவுக்கரசர், அதாவது அப்பர் பெருமான் அவர்களுக்கு கிடைத்த தங்கத்தினுடைய கேரட் மதிப்பு, குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க இதை. இப்போ ஒரே கோபம், திருஞான சம்பந்தருக்கு ஒரே ஆத்திரம். சரி, ஒரு காசு தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா எல்லா காசையும் செக் பண்ணா எல்லா காசுலயுமே திருநாவுக்கரசோட குவாலிட்டி அதிகமா இருக்கு, ஞான சம்பந்தரோட குவாலிட்டி கம்மியா இருக்கு. நேரா சிவபெருமான்ட்டு தான் போறேன். நம்ம ஆளுங்க தான் சண்டைக்கு போனா உங்ககிட்ட எங்கிட்ட எல்லாம் நேரா சிவபெருமான். நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டா மத்தா, நேரம் அங்கதான் சண்டைக்கு போறது.
அங்க போய் கூப்பிடுறார் சிவபெருமானே, இது நியாயமா? அவர் காட்சி கொடுக்கிறார். எதன் நியாயம் இல்லைன்னு நீ சொல்லுன்னு கேட்கிறார். அவரும் உனக்காக உரிய பாட்டு பாடினாரு, நானும் உனக்காக உரிய பாட்டு பாடினேன். என் பாட்டுல ஏதாவது பிழை இருக்கா? இல்ல, ஒரு பிழையும் இல்லையே. அவர் பாடின பாட்டு என்னோட உயர்ந்ததா? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் என்னுடைய தங்கத்திற்கு விலை மதிப்பு கம்மி, அவருடைய தங்கத்திற்குடைய மதிப்பு அதிகமாக இருந்தது? இதுதான் கேள்வி. சிவபெருமான் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்ம யோகம்னு என்னன்னு தெரிஞ்சிடும், நாங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிடும், எங்க வேலை இந்த பூமிக்கு எவ்வளவு அவசியம்ன்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். கர்ம யோகம் என்றால் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. சிவபெருமான் கொடுத்த பதில், டேய் நீ 3 வயதிலேயே ஞானம் பெற்றவன். என்ன சொல்றாரு? நீ 3 வயதிலேயே ஞானம் பெற்றவன். எங்க போனாலும் உன்னை பல்லக்குல தூக்கிட்டு போறாங்க, பல்லக்குல தூக்கிட்டு வராங்க. வெரைட்டி ஃபுட் எங்க போனாலும் ரெடியா இருக்கு. உனக்கு உழைப்பே இல்லை. நீ அப்படிப்பட்ட வரம் வாங்கி வந்த உன்னை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனா திருநாவுக்கரசருக்கு வயது 80 வயசுக்கு மேல ஆகுது. இந்த வயசுல உயிரை கொடுத்து போராடி வண்டியே இல்லாத காலகட்டத்தில் நடந்து கரண்டி புடிச்சு உளவார பணி செஞ்சு உடலை அழித்தான் அல்லவா? நீ உடலை அழிக்கவே இல்லை, இவன் உடலையும் சேர்த்து அழித்தான். இந்த 2 பேரோட ஞான பாட்டிற்கும் எப்படி என்னால் இறைவனாக இருந்து கொண்டு ஒரே மாதிரி நியாயத்தை வழங்க முடியும் என்று கேட்டார். என்ன புரியுது உங்களுக்கு? எப்போதுமே உடல் உழைப்பில் ஈடுபட்டு கர்மத்தையே யோகமாக செய்பவர். கர்மம்னா செயல் அர்த்தம். அந்த செயலை எதிர்பார்ப்பில்லாமல் செய்தால் அதுக்கு பேர் கர்ம யோகம். பலன் எதிர்பார்க்காமல் செய்வது, அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன? கர்மால நிஷ்காமிய கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் திருநாவுக்கரசர் உழைத்ததனால் அவருக்கு அதிகமான நான் வேல்யூவை கொடுக்கிறேன், இதை நீ புரிந்து கொள். சிவபெருமான் அன்று உரைத்ததுதான் என்றும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இன்று இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மூலியமாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் நன்றாக இருக்க வேண்டும், அந்த உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்த கட்டம் போகணும்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் பல உயிர்களுக்கு எதிர்பார்ப்பில்லாமல் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பேர் உதவியை செய்து வரக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாப் ஒன்று நீங்க பண்ணிடலாம். அப்பேற்பட்ட கர்ம யோகிகளாக அற்புதம் பெற்றவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிற விஷயம் இல்ல. இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் சரி, இந்த உடலில் இருந்து உயிர் வெளியே போனதுக்கு அப்புறமும் சரி, இந்த சேவை தொடர்ச்சியாக தொடரும். ஆரம்பத்திலேயே வந்து அக்கா வந்து நம்மகிட்ட கேட்டாங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ஒன்று கேட்டாங்க. ஸோ இறையருளினாலும் குருவருளினாலும் நமது கிராமத்துப்பால் சார்பாகவும் நமது பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாகவும் அண்ணனும் தம்பியும் இணைந்து நம்மளுடைய டீம் அவர்களுக்காக ஆசைப்பட்டவரை கூடிய விரைவில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கொடுக்கப்பட போகிறோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் மட்டும் இல்லை, ஐயாவும் சொல்லிட்டாரு. அது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. அது ஆம்புலன்ஸும் ஐயா வந்து பண்ணிடுறேன்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் ஒன்று கொடுத்துடலாம். இது பெருமைக்காக செய்வதல்ல, இந்த ஆம்புலன்ஸ் மூலியமா பல உயிர்களின் உயிர் வந்து காக்கப்பட போகுது. ஸோ சசி மட்டும் கார்த்தி எங்க இருக்கீங்க? எந்த பக்கம் இருக்கீங்க? அன்பு கட்டளை ரெடி பண்ணிருங்க, பாத்துருங்க. அதை மாற்றுத்திறனாளிகளை பெரிதும் நேசிப்பவன் நான், மாற்றுத்திறனாளிகளுடைய நலன் விரும்புவன் நான். நீங்க நான் நல்லவன்றதை நான் சொல்லி ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். am I right or wrong? நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணுமா, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன்? என்ன பண்ணீங்க? எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க. நல்லவன் நினைச்சா நல்லவன் நினைச்சுக்கோங்க, கெட்டவன் நினைச்சா கெட்டவன், நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. ஆனால் உண்மையான மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் கைகால் பிரச்சனை இருப்பவர்கள் அல்ல, கைகால் இருந்தும் உழைப்பே இல்லாமல் இருப்பவர்கள் தான் உண்மையான மாற்றுத்திறனாளிகளே தவிர, கைகால் பிரச்சனைகள் இருந்தாலும் பிற உயிர்களின் நலனுக்காகவும் உழைத்து வாழக்கூடிய அந்த அங்கீகாரம் பெற்ற இப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மாற்றுத்திறனாளிகளை பெரிதும் மதிக்கிறேன். பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாகவும் எனது அண்ணன் கிராமத்துப்பால் அவர்களின் சார்பாகவும் தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஒரு உயிர் கஷ்டப்படுதுன்ற ஒரு விஷயம் எங்க காதுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த உடலில் எங்கள் உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த உயிருக்கு உண்டான சேவை தொடரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. குரு கடாட்சம், நல்லதே நடக்கும்.